மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு நிஷா ஜுவல்லரி. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்குலாம் இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக ஆன்சர் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் ஹோல்சேலர்னா கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து ரீசேலரான்னு கேட்டிருக்காங்க. சில பேர் இதெல்லாம் உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் மீஷோலேருந்து வாங்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் நிறைய நகை காமிக்கிறீங்களே அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. நான் இருக்கிற நகையை தான் காமிக்கிறேன். இந்த ஹோல்சேல்னால் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஹோல்சேலுங்கிறது வந்து நேரடியாக பர்ச்சேஸ், அவங்க வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி பல்க் ஆர்டரில் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம ஹோல்சேல் ரேட்டில் கேட்டோம்னா நிறைய பல்காக தான் நம்ம எடுக்கணும். அது நம்மளுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ரீசேலர். அவங்க ஒரு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு விற்பாங்க, அதான் ரீசேலர். மீஷோ ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்ப வேறங்க. அது ஒரு ஆப்பு. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு யார் கேட்குறாங்களோ கஸ்டமருக்கு இவங்க வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க, பணத்தை கட்டிடுவாங்க, லாபம் மட்டும் இவங்க எடுத்துப்பாங்க. ப்ராடக்ட் நேரடியாக வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கே போய் சேர்ந்துடும். இவங்க வந்து விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க கையிலேயே அது வந்திருக்காது. நேராக கஸ்டமர்கிட்டே போயிடும். ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது எந்த மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த மீஷோ ப்ராடக்டை வாங்கி நான் வந்து சேல் பண்ணுறது இல்லைங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஏஜ் குரூப்புக்கும் நான் போய் அவங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் ஒயிட் மெட்டல் வேணும், ஆக்சைடு ஜுவல்லரி வேணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஜுவல்லரி. கொஞ்சம் ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்கலாம் வந்து அட்டிக்கை மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி அது மேட் ஃபினிஷ் ரொம்ப சில பேருக்கு எல்லோவாக இருக்கும் மேட் ஃபினிஷ், அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நான் வந்து வாங்கி தான் வந்து குவாலிட்டியாக கொஞ்சம் அதிகமாக காசு பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு குவாலிட்டியாக வாங்குகிறேன். என்கிட்ட வாங்குகிற நகை வந்து 100% குவாலிட்டி நான் கொடுக்குறேன். அது எல்லாமே வந்து மைக்ரோபாலிஸ்ட் நகை தான். உங்களுக்கு இதெல்லாம் ராவாக வாங்கி ஃபேக்ட்ரியில் கொடுத்து பாலிஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு பாலிஷ் நல்லா இருக்கும், எந்த டிஃபெக்டும் வராது. சப்போஸ் எந்த டிஃபெக்டாவது உங்களுக்கு வந்துருச்சுன்னா 6 மந்த்துக்குள்ளே கலரும் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துருவேன். கல் எது போயிருந்தாலும் நான் உங்களுக்கு எந்த டிஃபெக்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவேன், திருப்பி அனுப்பிடுவேன். அது அவங்களுக்கு என்ன டிஃபெக்ட் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணி வேறு பீஸ் வச்சு உங்களுக்கு அனுப்பிடுவேன். நாங்களே தான் பேக் பண்ணுறோம். பேக்கிங்லாம் நான் யாருக்கும் கொடுக்குறது இல்லை. செக் பண்ணி பேக் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த நகையெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு நகையோட விலையோடு நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி, சில பேர் விலையெல்லாம் போட மாட்டாங்க. நான் வந்து விலையோடையே போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த நகை தேவையோ அதை வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நகையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து உங்கள் ஃபுல்லாக வந்து ரூபி ஆரம். இது வந்து பெரிய ஆரம். பெரியவங்களுக்கு இது பிடிக்கும், கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்காது. அதனால் வந்து இந்த சின்ன டைப் ஆரம் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே மைக்ரோபாலிஷ் தான். இது பாருங்கள், இது வந்து செயின். சில பேருக்கு வந்து டாலர் நல்லா இருக்கணும், செயின் தான் இருக்கணும். இங்கெல்லாம் வந்து பட்டையாக வந்து கல் வச்சுட்டு இருந்தால் பிடிக்காது, இங்கே பிளெயினாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அதனால் இது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஸ்டோனே பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது பிளெயினாக தங்க மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நெக்லஸ் இதோட போட்டிருக்கேன். சில பேருக்கு வந்து மெலிசாக இருக்கணும், கோல்டாகவும் தெரியணும், அது மாதிரி ஸ்டோனும் இருக்கணும். அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரி வைக்கலாம். நீங்கள் நெக்லஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆரம் வேணாலும் வாங்கிக்கலாம். சில பேருக்கு மேட்டு தான் ரொம்ப இப்போ ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. மேட் ஃபினிஷ் ஜுவல்லரியை தான் ரொம்ப பேர் விரும்புகிறீங்க. அதில் முத்து வச்ச செயின் மாதிரி இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. தோடோட உங்களுக்கு மேட் ஃபினிஷு அது குவாலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த செட்டும் பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து எல்லா விதமான டிசைன்ஸும் நம்மள்கிட்ட இந்த ஆரம் நெக்லஸ் அதோட ஸ்டெட்டோட உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து மைக்ரோ பாலிஷுங்க. இப்போ நான் காட்டுறதெல்லாம் சோக்கர் செட்டு, சிம்பிள் சோக்கர் செட்டு கேட்டாலும் கிடைக்கும், நல்லா பெருசாக கிடைச்சாலும் கிடைக்கும், தோடு கேட்டாலும் கிடைக்கும், இந்த மாதிரி ஜிம்கி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அட்டிகை இது பாருங்கள், கொஞ்சம் ஏஜ் குரூப் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி கோல்டாக தெரியணும், இந்த மாதிரி அட்டிகை வேணும், எங்களுக்கு ஐம்பொன் மாதிரி இருக்கணும். ஆனால் இது ஐம்பொன் இல்லைங்க, மைக்ரோ பாலிஷ்டு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து முகப்பு செயினுங்க. ஒரு முகப்பும் வந்து முகப்பும் வச்சு வித்தியாசமான வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்கும் இந்த ரேட்டு. அதனால் நான் உங்களுக்கு ரேட்டு சொல்லலை. அது மாதிரி பிளெயின் வேணும்னா பிளெயினாக செயின்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே என்கிட்ட தாங்க இருக்குது. எல்லாமே இது மாதிரி பிளெயின் வளையல்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆரம் வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ஆக்சைடு ஜுவல்லரி தேவை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃபேன்சி வேணாலும் கிடைக்கும். இது ஒயிட் மெட்டல் வேணாலும் கிடைக்கும். ஒயிட் மெட்டலில் குல்ஸ் பாருங்கள், ஒயிட் மெட்டலில் குல்ஸு இப்படி வேணாம், சன்னமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். கிளிப்ஸு
இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் கிளிப்பு அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆரம் வந்து உங்களுக்கு எப்படி எப்படி ஆரம் தேவையோ அந்த மாதிரி ஆரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் ஸ்டோன் வச்சு, ரெட் ஸ்டோன் இருக்காது, இது ரூபி ஸ்டோன் வச்சு, இல்லை எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு பட்டையாக வேணும் அப்படின்னா பட்டையாகவும் கிடைக்கும். உங்களுக்கு பட்டையாக வந்து ஃபுல் கோல்டில் ஃபுல்லாக ரூபி ஸ்டோனில் வேணாலும் கிடைக்கும். இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஆரத்துக்கு ஒரு வீடியோ, வளையலுக்கு ஒரு வீடியோ, செயினுக்கு ஒரு வீடியோ, எல்லாருமே தனித்தனியாக வீடியோ போடுறேன். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.